பாடப்புத்தகத்துல இருந்து முகலாயர்கள் குறித்த பாடங்களை நீக்கியது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு ரோமிலா தாப்பார் சொல்லியிருக்கார். அது என்னன்னா, இப்ப இந்த என்சிஆர்டி பாடப்புத்தகங்கள்ல முகலாயர்கள் குறித்த பாடங்கள் வந்து சில இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதை வைத்து இவர் வந்து பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காருன்னா, கேரளா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அதுல வந்து இது கலந்து கொண்டு அவர் பேசியிருக்கார். பாடத்திட்டங்கள் வந்து வரலாற்றில் வந்து சில பகுதிகளை வந்து தூக்கி எறியப்படுகிறது, அந்த படிப்பு தேவையில்லை அப்படிங்கிறது முட்டாள்தனமானது. வரலாற்றினுடைய இது மாதிரி செய்யறதுனால வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறை அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அதை தவிர இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மௌரியர்கள், சுங்கர்கள், சாதவாகனர்கள் அப்படிங்கிறவங்களுடைய இந்திய வம்சவர அரசர்கள், அது அந்த மதம் சார்ந்த மரபுகள், அதை பத்தின கலாச்சாரங்கள், அதை பத்தின விஷயங்கள்லாம் இப்ப அதிகமாக அதில் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதுக்காக இப்ப சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பலது மாற்றப்படுவது என்பது இது முட்டாள்தனமானது அப்படின்னு அது குறித்து ரொம்ப நிறைய அவர் அதை பத்தி பேசியிருக்கிறார். இந்த கேள்வி நான் ரோமிலா தாப்பர்கிட்ட கேட்கிறேன். இப்படி நீக்கப்பட்டது தப்பு அப்படின்னா இவங்க புதுசா ஒன்றும் சொல்லியே, அப்ப ஏன் நீங்க வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பத்தி பெரிய அளவுல நீங்க ஹிஸ்டரி புக்ல எழுதல? அப்ப ஏன் இவர்கள் நீக்கினார்கள்ங்கிற கேள்வியை நான் இப்ப கேட்கிறேன். பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு பெரிய டைனாஸ்டி உலகத்திலே, அதாவது அன்புரோக்கன் அஹோம் டைனாசிட்டி அசாம்ல இருந்து, ஏன் இது இடம்பெறவில்லை, ஏன் இது நீக்கப்பட்டது? இதுக்கு ரோமிலா தாப்பர் முதல்ல பதில் சொல்லட்டும். சரி, சில விஷயங்களை நீங்கள் நீக்கியாச்சுன்னா அதில் தொடர்பு கட்டு போயிடும். சரி, இப்ப நான் கேட்கிறேன், பாபர் வந்து இடிச்ச வரலாற்றை நீங்க ஏன் புஸ்தகத்திலே, முகலாய வரலாறுனா ஃபுல்லா வரணும், வரலாறுனா ஃபுல்லா இருக்கணும். அப்ப நீங்க மட்டும் செலக்டடா சிலதை மட்டும் சேர்த்தீங்களே, அது ஏன்? பாபர் வந்தான், ஏன் அப்ப வந்து ராமர் கோயில இடிச்சான்னு சொல்லு. காசி விஸ்வநாதர் கோயில் அவுரங்கசீப் இடிச்சு விட்டு அங்க கியான் வாப்பி கட்டினா, ஏன் கட்டினா? ரைட். இங்க மதுரால கிருஷ்ணர் கோயில கட்டினா, அந்த சிலைகளை உடைத்து படியாக மாற்றின. இதெல்லாம் அவனுக்குள்ள குறிப்புல அவனே எழுதி வச்சிருக்கிறது. இதை ஏன் நீங்க வரலாற்றில் இருந்து நீக்கினீங்க? திப்பு சுல்தான் கொடூரங்கள், திப்பு சுல்தான் என்னென்ன பண்ணினா, அவன் வாளில் என்ன எழுதி வைக்கப்பட்டு இருந்தது? திப்பு சுல்தான் ஆப்கானிஸ்தான் அமீருக்கு எழுதின லெட்டர் என்ன? வரணும்ல. கண்டிப்பா. இதெல்லாம் ஏன் வரலாற்றில் இருந்து ரோமிலா தாப்பர் ரெண்டுக்கோ நீக்கினீர்கள்? நான் என்ன சொல்றேன், முகலாய வரலாறு முழுமையாக இருக்கு. வரலாறுனா நீ வந்து இல்ல, எனக்கு மௌரியர்கள், சாத்தவாகனர்கள், சுங்க வம்சம், அப்ப இவங்கெல்லாம் இந்த நாட்டுல பிறந்த ராஜாக்களே இல்லையா? அப்ப இவங்களை பத்தி ஏன் இவ்வளவு நாள் நீ வரலாற்றுல சொல்லி கொடுக்கல? இவர்களை நீ ஏன் மறைத்தாய்? இவ்வளவு நாள் நீங்க தானே இருந்தீங்க, அப்ப இதெல்லாம் நீ ஏன் மறைச்ச? இல்ல, முகலாயரைத்தான் போடணும், இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டேன்னா இவன் பண்ண இந்த விஷயத்தையும் வரலாற்றில் சேர்க்கணும். அதுக்கு ரோமிலா தாப்பர் ரெண்டுக்கோ இன்னைக்கு தயாரா? ரைட். முகலாயரை தவிர யாரையும் எழுதப்படாது அப்படின்னு வந்து எனக்கு வந்து மேல இருந்து உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா அதையாவது நீ ஒழுங்கா எழுதணும்ல, அதுல நீ பொய் எழுதப்படாது இல்ல? கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்ப இன்னைக்கு இவங்க வச்சிருக்கிற வரலாறு இருக்குல்ல, இதுல இதெல்லாம் வரலாற்றுக்கு புறம்பான செய்தின்னு உங்களால காட்ட முடியுமா? ஓபன் சேலஞ்ச். புஷ்யமித்திர சுங்கன் ஒருத்தங்க இருந்தான், அவன் இந்த டைனாஸ்டியை கிரியேட் பண்ணான், அவன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தான் இல்லையா? ஆமாம். சாஞ்சி ஸ்தூபா என்னைக்கோ வந்துருச்சு, அது வந்து இந்த மாதிரி டோம் மாதிரியான உருவம் உள்ளது. இந்த டோம் மாதிரியான உருவமே துணுக்கம் வந்த அப்புறம் தான் இந்த நாட்டுக்கு வந்ததுன்னு நீங்க ஹிஸ்டரி புக்ல எங்களை ஏமாத்தி படிக்க வச்சீங்களே. படிக்க வச்சில்ல? கண்டிப்பா. அப்போ இது அயோக்கியத்தனம், நீ இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்தி இருக்க. இதுக்கு முன்னாடி பாடுற அங்க வந்து பீகார்ல இன்னும் அந்த டோம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வரல, இது இந்த நாட்டோடது தான், இந்த மாதிரியான ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அப்படின்னு சொல்ற உண்மையும் வந்து உங்களுக்கு கசக்குதா? இந்த கேள்விக்கு ரோமிலா தாப்பர் பதில் சொல்லி ஆகணும்ல. சரி, எங்க தமிழ் மன்னர்களுக்குள்ள சாதனைகள் இதையே நீ வடக்கு உள்ளவனுக்கு எந்த பயலுக்கும் சொல்லி கொடுக்காம விட்ட? இன்னைக்கு ராஜேந்திர சோழனை பத்தி எங்கள் நரேந்திர மோடி வந்து தானே 10 பேருக்கு சொன்னாரு, ரோமிலா தாப்பர் எங்க சொல்லி கொடுத்தான்? சொல்லி தெரியல. ஏன் அப்ப வரலாற்றுல வந்து எங்க சோழ மன்னர்கள் என்ன வெளிநாட்டுல இருந்து இங்க கொள்ளையடிக்க வந்தவனுக்கு என்ன சோழ போனவங்களா? என்ன விதத்துல இவங்க சோழ போனவங்க?
அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து சிலவனுக்கு இந்த அதாவது தமிழை வந்து திராவிடம் வளர்த்ததும்மா, ஒட்டுமொத்த தமிழையும் அழிச்சது இந்த பயிலுவோம். ஆனா எவன் அழிச்சானா நான் தான் அதை சாதிச்சேன்னு சொல்லுவான் பத்திலா. ஆமா. அந்த மாதிரி இவ்வளவு நாள் இந்த பயிலுக வந்து இந்த வரலாறுங்கக்கூடிய ஒரு ஃபீல்டுல உட்காந்து இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணது இல்லாம பொய்யையே இவர்கள் எழுதி வைத்தார்கள். ஏன் அக்பர் தான் கிரேட்டுன்னு நீ தானே புத்தகம் எழுதுன? கரெக்ட். சித்தூர் ராணியோட வரலாறு நீ ஏன் எழுதல? அக்பர் தான் கிரேட்டு தானே. அப்ப அவனை பத்தி எல்லா விஷயமும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எழுத வேண்டியதானே, ஏன் எழுதல நீ? அலெக்சாண்டர் த கிரேட் தானே. கரெக்ட். அப்ப அலெக்சாண்டர் கிரேட்ல வந்து புருஷோத்தமன் அவன் தோத்தானா ஜெயிச்சானாங்கக்கூடிய சர்ச்சையை ரெண்டாவது வச்சுப்போம். ஆனால் இப்படி வந்து அந்த நாடுகளில் உள்ள ஒரு ஃபோல்க்ளோர்ல வந்து இந்த மாதிரி ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அலெக்சாண்டர் வந்து இவன்கிட்ட தோத்து போனா புருஷோத்தமன்ட்ட அப்படிங்கக்கூடிய மாதிரியான சில கிராமிய பாடல்கள் இங்கே கண்டெடுக்கப்பட்டது. அது சரி தப்புங்கிறது வேற. இப்படி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது நீ ஏதாவது ஒரு இடத்துல நீ குறிச்சியா? குறிப்பிட்டியா? கிடையாது. குறிப்பிடல இல்ல. அப்ப இந்த கேள்வியை நீ எப்ப கேட்கணும்னா, நீ இதுக்கு முன்னாடி நேர்மையா நீ வரலாறு எழுதியிருந்தேன்னா நீ இந்த கேள்வியை கேட்கணும். நான் இப்பவும் சொல்றேன், இப்ப எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஹிஸ்டரி புக்ஸ்ல இருக்கக்கூடியது இது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நீ என்னெல்லாம் உண்மைக்கு புறம்பான எழுதியிருக்க என்னால சொல்ல முடியும். நீ இப்ப என்ன சொல்ற? அதுல இருக்கிறது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லல. நான் என்னென்னலாம் ஒரு பொய்ய சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணேனோ என் நரேட்டிவுக்கு விரோதமாக அது இருக்கிறது. அதுதான் உன் பிரச்சனை. வரலாற்றுல நான் என்ன சொன்னேனோ அதான் இருக்கணும். நான் மறைத்த உண்மையை நீ எப்படி வெளியில சொல்லலாம்? இதுதான் இங்க பிரச்சனை. நான் பண்ண பிராடு, நீ ஒரு விஷயத்தை சரியா பண்ற. நீ சரியா பண்ணும்போது நான் பண்ண ஃப்ராடை நீ எப்படி மறைக்கலாம்? எப்படி? தென்கிழக்கு ஆசியாவின் யுனெஸ்கோ விருது பெற்றவர் ராமசாமி, ஈவே ராமசாமி. கேள்வி கேட்கிறேன், தென்கிழக்கு ஆசியால எப்படிடா தமிழ்நாடு வரும்? இது தெற்காசியால தானடா பாரத நாடே வரும்னு கேள்வி கேட்டா பதில் முதல்ல யுனெஸ்கோலயே ஒரு விருதே அப்படி இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை சொல்லியாச்சுன்னா பார்த்தியா இவன் தமிழ் விரோதி. இந்த நம்ம ஊர்ல பெணம் தராமல. இந்த மாதிரி அகில இந்திய அளவுல இந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். எங்க பேசியிருக்காங்க? கேரளா லிட் ஃபெஸ்ட்ல. இவன் கேள்வி என்ன அப்படின்னா, இவனுக்கு கத்தறானுங்கல்ல, இங்க என்ன மோடி அரசு வந்து சாகித்ய அகாடமியை ஒழித்து விட்டது, அதை செய்து விட்டது. ஏன்டா அப்ப கேரளாவில் நடக்கிற லிட் ஃபெஸ்ட் நடக்குது. இப்ப இந்த லிட் ஃபெஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கல. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? நீ நடத்தக்கூடிய லிட் ஃபெஸ்ட்ல நீங்க நடத்தக்கூடிய அவார்டுகள் தேர்ந்தெடுப்பு இது எல்லாமே நீ எந்த அடிப்படையில் நடத்துற? இத பயாஸ்ட்னு சொல்லக்கூடிய அருகதையே உங்களுக்கு கிடையாது. கரெக்ட். அதனால இது என்ன, எனக்கு இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த உண்மையான வரலாறு சீக்கிரம் மக்கள்கிட்ட வந்து சேரணும். நிச்சயமாக சேர்ந்தாச்சுன்னா தான் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடு விடுதலை அடைந்தும் இந்த நாட்டின் மீது திணித்த தாழ்வு மனப்பான்மை என்பது முதல்ல நீங்கும். கண்டிப்பா. அதனால இது எல்லாம் வந்து எப்படின்னு சொன்னான்னா, ஈவேரா சொல்ற மாதிரி தான். முஸ்லிம்களை ஈவேரா என்ன சொன்னாரு? மலம்னு சொன்னாரு இல்லையா? ஆமா, அப்படிதானே ஈவேரா சொன்னாரு. இதெல்லாம் இந்த நாட்டுக்கு அப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன்.